இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை யாரும் விலை கொடுத்து வாங்கி அடிமையாக்கலை. அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க. அதுபோலவே இவங்களை மீட்க தேவன் பணத்தை கொடுத்து மீட்க போகிறது இல்லை. தேவனுடைய கிருபையினாலும் சக்தியாலும் இவங்க விடுவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. தேவன் அவங்க மேலே இறக்கப்பட்டு மன்னிப்பார்னு அர்த்தம். இது போலவே தவறான காரியத்தில், தவறான பழக்கங்களில், தவறான உறவுகளில் அடிமையாக இருப்பாங்க நிறைய பேர். என்னதான் நாம் முயற்சி செஞ்சாலும் அதில் இருந்து மீண்டு வர முடியாமல் சில பேர் அழிஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இனிமேல் இப்படி நடக்காது. தேவனுடைய இரக்கத்தாலும் அன்பாலும் நம்மளை மீட்டெடுப்பார்னு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மேலே பாவக்கரைகள் இருந்தாலும் பரவாயில்லை, தேவன்கிட்ட நம்ம போய் எங்களை காப்பாற்றுங்க, மீட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதான் முக்கியம். இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டோமே, தேவன் நம்மளை ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு யோசிக்கக்கூடாது. தேவன் மனம் திரும்பி வாரவங்களை நிச்சயமாக ஏற்றுப்பார், கருணையும் காட்டுவார். ஆமேன்.